உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். பிரான்சிலே மிக பிரமாண்டமாக நடைபெறுகின்ற தமிழர் விளையாட்டு விழாவுக்காக தமிழகத்திலிருந்து புதுவை சித்தர் ஜெயமூர்த்தி அவர்கள், அதாவது மருத்துவ பட்டதாரி அல்ல, டாக்டர் அல்ல, இவர் ஆராய்ச்சி மூலமாக தமிழை ஆராய்ந்த டாக்டர். அப்படியான ஒரு கலைத்துறை கலாநிதி எம்மோடு வந்திருக்கின்றார். பிரான்சிலே தமிழ் மக்களுக்காக ஒரு இசை நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்காக வந்திருக்கின்றார். அவரை நாங்கள் இங்கே எங்கள் மூத்த பத்திரிகையாளர் அருள்மொழி அண்ணாவோடு இணைந்து சந்திக்கின்றோம். அருள்மொழி அண்ணா, ஆரம்பிக்கலாமா? வணக்கம் திருவாளர் ஜெயமூர்த்தி அவர்களே. டாக்டர் ஜெயமூர்த்தி, கலாநிதி ஜெயமூர்த்தி, இசைத்துறையிலே பட்டம் பெற்ற ஒரு மனிதரை நாங்கள் சந்திக்கிறோம் என்று சொல்லலாம். ஒரு கலை வித்தகரை சந்திக்கிறோம். எப்படி உணர்கிறீர்கள் பிரான்சில் எங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம் சார்பாக அவர்களால் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த அழைப்பை ஏற்று இங்கே மகிழ்வோடு வருகை தந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக எவ்வளவு சிரமத்தின் மத்தியில் தான் வந்திருப்பீர்கள். தமிழர்களுக்காக, தமிழ் மக்களுக்காக புலம்பெயர்ந்து கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலாக ஒரு நெருக்கடியான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே வந்திருக்கும் உங்கள் உணர்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுவும் அந்த விளையாட்டு விழா வருடாந்தம் 26வது தடவையாக தமிழர் புனர்வாழ்வு கழகம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் விளையாட்டு விழாவிலே பங்கேற்பதற்காக வந்திருக்கின்றீர்கள். உங்கள் உணர்வுகள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். முதல்ல நம்முடைய பிரான்ஸில் இருக்கிற நம்முடைய தமிழர்களுக்கு, என்னுடைய சொந்தங்களுக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தையும் என் சார்பாகவும் என்னுடைய துணைவியார் சார்பாகவும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாது எங்களை இங்கே வரவேற்றிருக்கிற, அதாவது இந்த அற்புதமான நிகழ்வுக்கு, தமிழர் விளையாட்டு விழா, அந்த நிகழ்வுக்கு நம்மளுடைய தமிழர் புனர்வாழ்வு கழகம் மற்றும் 7-11 நம்மளுடைய சோழன் பல்பொருள் வாணிபம் நடத்துகிற இந்த அற்புதமான மாபெரும் தமிழர் விளையாட்டு விழாவில் நம்மளுடைய இசை நிகழ்ச்சியை, மக்கள் இசை நிகழ்ச்சியை, உலகளாவிய பறந்திருக்கிற நம்முடைய இசையை பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற நம்மளுடைய அன்பு சொந்தங்களும் தொப்புள் கொடி உறவுகளும் அதை ரசித்து அந்த உள்ளுணர்வுகளோடு நம்ம கண்டுகளிக்கணும் அப்படின்ற ஒரு உண்மையான நல்லெண்ணத்தோடு எங்களை இங்கே வரவேற்றிருக்கிற நம்மளுடைய சோழன் பல்பொருள் வாணிபத்திற்கும் இங்கே இருக்கிற இதுக்காக எங்களுக்கு ஸ்பான்சர் செய்திருக்கிற, ஒத்துழைப்பு தந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. இந்த நேரத்தில் பிரான்ஸ் மண்ணில் வந்திருக்கிற இந்த நேரத்தில் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் என்னோட நன்றியும் உரித்தாக்குகிறேன். இந்த நிகழ்வு மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதனால் எல்லாரும் நீங்கள் வாங்க, நம்ம நிகழ்வில் சந்திப்போம். ஜெயமூர்த்தி, இசைத்துறையிலே பட்டம் பெற்ற ஒரு மனிதரை நாங்கள் சந்திக்கிறோம் என்று சொல்லலாம். ஒரு கலை வித்தகரை சந்திக்கிறோம். எப்படி உணர்கிறீர்கள் பிரான்சில் எங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம் சார்பாக அவர்களால் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த அழைப்பை ஏற்று இங்கே மகிழ்வோடு வருகை தந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக எவ்வளவு சிரமத்தின் மத்தியில் தான் வந்திருப்பீர்கள். தமிழர்களுக்காக, தமிழ் மக்களுக்காக புலம்பெயர்ந்து கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலாக ஒரு நெருக்கடியான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே வந்திருக்கும் உங்கள் உணர்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுவும் அந்த விளையாட்டு விழா வருடாந்தம் 26வது தடவையாக தமிழர் புனர்வாழ்வு கழகம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் விளையாட்டு விழாவிலே பங்கேற்பதற்காக வந்திருக்கிறீர்கள். உங்கள் உணர்வுகள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். முதல்ல நம்முடைய பிரான்ஸில் இருக்கிற நம்முடைய தமிழர்களுக்கு, என்னுடைய சொந்தங்களுக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தையும் என் சார்பாகவும் என்னுடைய துணைவியார் சார்பாகவும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாது எங்களை இங்கே வரவேற்றிருக்கிற, அதாவது இந்த அற்புதமான நிகழ்வுக்கு, தமிழர் விளையாட்டு விழா, அந்த நிகழ்வுக்கு நம்மளுடைய தமிழர் புனர்வாழ்வு கழகம் மற்றும் 7-11 நம்மளுடைய சோழன் பல்பொருள் வாணிபம் நடத்துகிற இந்த அற்புதமான மாபெரும் தமிழர் விளையாட்டு விழாவில் நம்மளுடைய இசை நிகழ்ச்சியை, மக்கள் இசை நிகழ்ச்சியை, உலகளாவிய பறந்திருக்கிற நம்முடைய இசையை பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற நம்மளுடைய அன்பு சொந்தங்களும் தொப்புள் கொடி உறவுகளும் அதை ரசித்து அந்த உள்ளுணர்வுகளோடு நம்ம கண்டுகளிக்கணும் அப்படின்ற ஒரு உண்மையான நல்லெண்ணத்தோடு எங்களை இங்கே வரவேற்றிருக்கிற நம்மளுடைய சோழன் பல்பொருள் வாணிபத்திற்கும் இங்கே இருக்கிற இதுக்காக எங்களுக்கு ஸ்பான்சர் செய்திருக்கிற, ஒத்துழைப்பு தந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. இந்த நேரத்தில் பிரான்ஸ் மண்ணில் வந்திருக்கிற இந்த நேரத்தில் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் என்னோட நன்றியும் உரித்தாக்குகிறேன். இந்த நிகழ்வு மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதனால எல்லாரும் நீங்க வாங்க, நம்ம நிகழ்வுல சந்திப்போம். ஜெயமூர்த்தி, இசைத்துறையிலே பட்டம் பெற்ற ஒரு
மா மனிதரை நாங்கள் சந்திக்கிறோம் என்று சொல்லலாம். ஒரு கலை வித்தகரை சந்திக்கிறோம். எப்படி உணர்கிறீர்கள் பிரான்சில் எங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம் சார்பாக அவர்களால் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த அழைப்பை ஏற்று இங்கே மகிழ்வோடு வருகை தந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக இவ்வளவு சிரமத்தின் மத்தியில் தான் வந்திருப்பீர்கள். தமிழர்களுக்காக, தமிழ் மக்களுக்காக புலம்பெயர்ந்து கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலாக ஒரு நெருக்கடியான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே வந்திருக்கும் உங்கள் உணர்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதுவும் அந்த விளையாட்டு விழா வருடாந்தம் 26வது தடவையாக தமிழர் புனர்வாழ்வு கழகம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் விளையாட்டு விழாவிலே பங்கேற்பதற்காக வந்திருக்கிறீர்கள். உங்கள் உணர்வுகள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். முதல்ல நம்முடைய பிரான்ஸில் இருக்கிற நம்மளுடைய தமிழர்களுக்கு, என்னுடைய சொந்தங்களுக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தையும் என் சார்பாகவும் என்னுடைய துணைவியார் சார்பாகவும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாது எங்களை இங்கே வரவேற்றிருக்கிற, அதாவது இந்த அற்புதமான நிகழ்வுக்கு, தமிழர் விளையாட்டு விழா அந்த நிகழ்வுக்கு நம்மளுடைய தமிழர் புனர்வாழ்வு கழகம் மற்றும் 7-11 நம்மளுடைய சோழன் பல்பொருள் வாணிபம் நடத்துகிற இந்த அற்புதமான மாபெரும் தமிழர் விளையாட்டு விழாவில் நம்மளுடைய இசை நிகழ்ச்சியை, மக்கள் இசை நிகழ்ச்சியை, உலகளாவிய பறந்திருக்கிற நம்மளுடைய இசையை பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற நம்மளுடைய அன்பு சொந்தங்களும் துப்புள் கொடி உறவுகளும் அதை ரசித்து அது அந்த உள்ளுணர்வுகளோடு நம்ம அடைமொழி அல்லது துணை பெயர் இதன் காரணத்தை சொல்ல முடியுமா? 2004 நிறைய இசைப்பாடல்கள் நான் பண்ணியிருக்கிறேன். அதில் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய, அதாவது தமிழ் தேசியத்துக்காக போராடின இந்திய மண்ணிலிருந்து மேதகோட இந்திய